சாரதி இன்னைக்கு டெஸ்ட் போயிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? ஆமா ரோசி மிஸ் வேற வரேன். டேய் சாரதி, எப்பவுமே டெஸ்ட் சொன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்ப, இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி உட்கார்ந்து இருக்க? ஹலோ ஜெனி, என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் 3 நாளைக்கு முன்னாடியே படித்து கரைச்சி குடிச்சிட்டேன். எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹே ஆனியா, ஸ்டாஃப் ரூம்லேருந்து தானே வர. இன்னைக்கு ரோசி மிஸ் வந்துட்டாங்களா பாத்தியா? இன்னும் ரோசி மிஸ் வரல அஞ்சலி. எப்போதுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க, இப்போ இன்னும் வரல. என்னன்னு தெரியல, ஒருவேளை இன்னைக்கு மிஸ் லீவுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்துட்டு வரேன், அங்கே ஆளே இல்லை. சரி நம்ம போய் உட்காரலாம், இன்னைக்கு டெஸ்ட்டுன்னு வேற சொன்னாங்க. ஹே ஷில்பா, இங்கே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்க, வீட்டில் எழுதலையா? டீச்சர் வரட்டும். ஹே நான் நிறைய முடிச்சிட்டேன்டா, ஆனால் இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது, அதுதான் எழுதிட்டு இருக்கேன். மிஸ் இப்போ வந்தால் எப்படியும் ஹோம்ஒர்க் கேட்பாங்கல்ல, அதனால தான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். ஓகே பசங்களா, என்ன எல்லாரும் காலையிலேயே பரபரப்பாக எதை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. டெஸ்ட் சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? மிஸ் வரும்போதே டெஸ்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றாங்களே. நல்ல வேலை படிச்சாச்சு. 10 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. மிஸ் எத்தனை கொஸ்டின் டெஸ்ட் வைக்க போகிறாங்கலாம் தெரியல. சரி பார்ப்போம். எஸ்கியூஸ் மீ டீச்சர். யார் அது? ரகுவோட அம்மாவா? சொல்லுங்க, ஏன் ரகு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கான், என்னாச்சு? அதான் டீச்சர், லேட் ஆகிடுச்சின்னு அவன் பயந்துட்டே இருந்தான், அதான் நானும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, உடனே டக்குன்னு கிளப்பி கூட்டிகிட்டு வந்தேன். அதான் டீச்சர் லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா, சரி பரவாயில்லம்மா. ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே கூட ஸ்கூலுக்கு வரணும்னு டக்குன்னு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே. ரகு உள்ளே போமா. ஆமாம் டீச்சர், நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இவன் தான் பயந்துக்கிட்டே இருந்தான் மிஸ்ஸு திட்டுவாங்கன்னு. அதனால தான் ஒரு ரெட்டு நானும் வந்து உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்துட்டேன். அப்படியா, சரி பரவாயில்ல, கொஞ்சம் தான் லேட் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகு உள்ளே போப்பா. ஓகே டீச்சர். நல்ல வேலை டீச்சர் எதனா சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை டீச்சர் எதுவுமே சொல்லலை. சரிங்க டீச்சர், நான் வரேன். சரி பசங்களா, எல்லாரும் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து மேலே வைங்க. ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா எல்லாரும்? அஞ்சலி, ஹோம்ஒர்க் நோட் முடிச்சிட்டல்ல, மேலே எடுத்து வை. பசங்களா, எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கணும் இன்னைக்கு, கண்டிப்பாக இன்னைக்கு முடிச்சிருக்கணும்னு சொன்னேன். ஆல்ரெடி 2 நாள் டைம் கொடுத்துட்டேன். சரி, ஃப்ரண்ட் பெஞ்சில் யார் இருக்கிறது? அஞ்சலி, எல்லார்கிட்டேயும் நோட்டை கலெக்ட் பண்ணி வாங்கி வைமா கொஞ்சம். ஓகே டீச்சர். நல்ல வேலை நம்மளும் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. எப்படியும் மிஸ் வந்தது ஹோம்ஒர்க் நோட் கேட்பாங்கன்னு தெரியும். சரி நம்மளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஹோம்ஒர்க் நோட் வாங்கிடலாம். டேய் சாரதி, ஹோம்ஒர்க் நோட் கொடுடா. ஜெனி, உன்னோடதும் கொடு. எல்லாரும் அப்படியே டேபிள் மேலே எடுத்து வச்சுருங்க, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். யாரும் எழுந்திரிச்சுலாம் வர வேணாம். மிஸ் என்ன தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். ரகு கொடுடா. அச்சச்சோ, நான் ஊருக்கு போனதுனால ஹோம்ஒர்க்கே முடிக்கலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மிஸ் நோட்டை கலெக்ட் பண்ண சொன்னாங்க, நான் எல்லா நோட்டையும் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஷில்பா, என்ன இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்க? கொடு. டேய் விஜய், எங்கடா உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு? நீ மேலே எடுத்து வைக்கவே இல்லை. அஞ்சலி, நான் ஹோம்ஒர்க் உண்மையாகவே முடிச்சிட்டேன், ஆனால் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. என்னடா இப்படி ரீசன் சொல்கிற? மிஸ்ஸு கேட்டால் நீயே பதில் சொல்லிக்கோ. நான் கொடுத்தவங்க நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆயிஷாலாம் நோட்டை எடுத்து மேலே வச்சுட்டா, சோட்டு கூட வச்சுட்டான். ஓகே, விஜய் மட்டும்தான் கொடுக்கல. ரகு வேற ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொன்னான். மிஸ் இந்தாங்க மிஸ், எல்லா நோட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன் மிஸ். ஓ சரிம்மா அஞ்சலி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டியா? யாராச்சும் கொடுக்காம இருக்காங்களா? அச்சோ, விஜய் மட்டும்தான் கொடுக்கல பாவம். மிஸ் விஜய் கொடுக்கல. விஜய் கொடுக்கலையா? விஜய் இங்கே வா. எதுக்கு ஹோம்ஒர்க் நோட் கொடுக்கலம்மா நீ? டீச்சர், நான் உண்மையாகவே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் டீச்சர், ஆனால் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லக்கூடாது விஜய். அடுத்த தடவைலாம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். நாளைக்கு எனக்கு ஹோம்ஒர்க் நோட் வரணும். சரி மிஸ், நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி பசங்களா, உங்களோட நோட் எல்லாத்தையும் நான் அப்புறமா கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட்டு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஜிகே டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் சிம்பிளான கொஸ்டினாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். படிக்க சொன்னதே வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான். அதுலேயும் ஈஸியாக செலக்ட் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி கேட்க போகிறேன். 50க்கு யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரி, எல்லாரும் புக்கெல்லாம் எடுத்து உள்ளே வைங்க. இந்தாங்க, யாரும் பெஞ்சை விட்டு எந்திரிக்க வேணாம், இடத்துலேருந்து வராதிங்க. நானே அப்படியே எல்லாரோட பெஞ்ச்லேயும் பேப்பர் கொடுத்துட்றேன், ஓகேவா? மறக்காமல் எல்லாரும் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்கள் நேம் போட்டு கொடுத்துருங்க. பேப்பர் மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா பசங்களா? இந்தாங்க. என்னம்மா மெர்லினா, இப்போ தான் நான் உன்னை கவனிக்கிறேன். யூனிஃபார்மே போடாமல் வந்திருக்க. எப்பவும் கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே வருவேன். என்னாச்சு உனக்கு? சாரி மேம், எங்கள் மம்மி துவைச்சு காய போட்டிருந்தாங்க. வெளியில் ரொம்ப ஹெவி ரெயின் இருந்தனால ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு மேம். நாளைக்கு கண்டிப்பாக போட்டுட்டு வந்துடுறேன் மேம். என்னம்மா மெர்லினா இது? இப்படிலாம் ரீசன் சொல்லக்கூடாது. மழை டைமில் இந்த மாதிரி ஆகும்னு முன்னாடியே தெரியும்ல. இனிமேல் கரெக்டாக போட்டு வந்துடணும்.
ஓகே மேம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுட்டு வந்துடுறேன். சரி சரி சிட் டவுன். பசங்களா இந்தாங்க, எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாச்சு. யாரும் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, போர்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்க 5 கொஸ்டின்ஸ் இங்கே எழுதி போட போகிறேன். ஓகேவா? எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் எழுதுங்க, யாரும் பக்கத்தில் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் கலர் இஸ் த ஸ்கைன்னு கேட்டிருக்கேன். ஸ்கை என்ன கலரில் இருக்குன்னு எல்லாரும் எழுதுங்கம்மா. ஒரு கொஷினாக முடிங்க. அடுத்தடுத்து நானே உங்களுக்கு கொஸ்டின் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். ஒரு கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் இவ்வளோ ஈஸி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கே தெரியாது. செம்ம ஈஸி. ப்ளூ கலர் தான். ஓகே, போட்டாச்சு. கரெக்டாக ஸ்பெல்லிங்கும் எழுதியாச்சு. எல்லாத்துக்குமே ஆன்சர் படித்தோம், ஆனால் ஸ்பெல்லிங்கை நான் கரெக்டாக பார்க்கவே இல்லையே. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறந்துட்டேனா? சரி பரவாயில்ல, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுவோம். ஓகேம்மா பசங்களா, ஒரு கொஷினுக்குலாம் நிறைய டைம் கொடுக்க முடியாது, சின்ன ஆன்சர் தான் அதுக்கு. எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் வீக் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? எல்லாரும் எழுதுங்கம்மா, ஸ்பெல்லிங்கோட எழுதுங்க. ஓகேவா? செம்ம ஈஸி. இது கூடவா தெரியாது? ஒரு வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. அப்போ 7ன்னு எழுதிட வேண்டியதான். நான் எழுதிட்டேன்ப்பா. 1 வீக்கில் மொத்தம் 7 டேஸ் இருக்குது. மிஸ்ஸு ஸ்பெல்லிங்கோட எழுத சொன்னாங்க. ஸோ நம்ம ஸ்பெல்லிங்கோட 7 எழுதி வச்சிடலாம். SEVEN எழுதியாச்சு. ஓகே டீச்சர், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே பசங்களா, எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம் பசங்களா. ஹவு மெனி லெக்ஸ் டூஸ் எ ஸ்பைடர்? ஸ்பைடருக்கு எத்தனை கால் இருக்குன்னு கேட்டிருக்கேன். கரெக்டாக எழுதுங்க பசங்களா, எல்லாரும் ஸ்பெல்லிங்கோட. என்னது ஸ்பைடருக்கா? இந்த ஸ்பைடரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அது வந்தாலே நான் பயந்துட்டு ஓடி வந்துடுவேன். அதோட காலில் எத்தனை இருக்குன்னு நான் எண்ணினதே கிடையாது. இது செம்ம ஈஸி, எனக்கு நல்லா தெரியும். ஸ்பைடருக்கு மொத்தம் 8 கால் தான் இருக்குது. ஓகே, நம்ம எழுதிடலாம். என்ன சில்பா எல்லாத்தையுமே லெட்டர்ஸில் எழுத சொன்னால் நம்பரில் எழுதிக்கிட்டு இருக்கிறா? ஐயோ, நம்ம எதனா பேசணுமாக்கு டீச்சர் நம்மளை திட்டுவாங்களே. டீச்சர் ஸ்பைடருக்கு எத்தனை காலம் தானே கேட்டாங்க, நான் ஸ்பைடரே வரைஞ்சிட்டேன். 8 காலம்னு நான் எழுதிட்டேன். மிஸ் இன்னைக்கு எல்லாமே ஈஸி கொஸ்டினாக கேட்குறாங்க. அதுக்கும் ஆன்சர் சூப்பராக எழுதியாச்சு. ஸ்பைடருக்கு மொத்தம் 8 கால். அடுத்த கொஸ்டின் போகலாம் பசங்களா. வாட் இஸ் த கலர் ஆஃப் பனானா? என்ன ஆன்சர் எழுதுங்க எல்லாரும். அச்சோ, மிஸ் என்ன இப்படி கேட்டிருக்கிறாங்க? நம்ம வேற நிறைய கலரில் சாப்பிடுவோமே. நம்ம அம்மா சிவப்பு கலர் வாழைப்பழம் வாங்கிட்டு வரும், மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கிட்டு வரும், பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வரும். ஐஷா, என்ன அங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்க? பச்சை மஞ்சன்ட்டு. பனானா மோஸ்ட்டாக என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரை எழுதி வைங்க பசங்களா எல்லாரும். நம்ம மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தது மிஸ்ஸுக்கு சத்தமாக கேட்டுருச்சு போல். நம்ம மோஸ்ட்டாக சாப்பிட்றது எல்லோ கலர் வாழைப்பழம் தான். ஓகே, நம்ம எல்லோவே எழுதிடலாம். ஓகே, எழுதியாச்சு. பனானாவோட கலர் எல்லோ, ஸோ எல்லோ எழுதியாச்சு. ஓகே பசங்களா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் அது. அடுத்த கொஸ்டின் போகலாம். லாஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் டூ வி ஹேவ் இன் டோட்டல்? டோட்டலாக எத்தனை விரல்கள் இருக்குன்னு எழுதுங்க பசங்களா. என்ன இன்னைக்கு டீச்சர் எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? நம்மள்ட்ட 10 தான் இருக்குது. அப்போனா 10 ஃபிங்கர்னு எழுத வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓஹோ, டீச்சர் ஃபிங்கர்ஸ்லாம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? மொத்தம் எத்தனை இருக்குது? கையில் 5 5 10, காலில் 5 5 10, மொத்தம் 20 இருக்குது. ஓகேவா? வெரி சிம்பிள். நான் 20 எழுதிட்டேன். சூப்பர் தான். ஓகே பசங்களா, எல்லாரும் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை போர்டில் கொஸ்டினையும் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை உங்கள் பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வாங்கிடுவேன். ரீசெக் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நாளைக்கு பசங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பசங்களெல்லாம் ரெடியாக வர சொல்லிடுங்க மேம். ஹெச்எம் கம்பல்சரி எல்லா பசங்கள்டையும் சொல்லியிருக்காங்க. சொல்லிடுங்க மேம். சரி ஓகே சார், நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ஃபஸ்ட் பீரியடேவா? ஓகே நீங்கள் போங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே டீச்சர். பசங்களாம் எல்லாரும் ரீசெக் பண்ணியாச்சா? சரிம்மா, இப்போ நான் பேப்பர் எல்லாருக்கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் நேம் எழுதிட்டீங்கல்ல, மறந்துடாதீங்க. யாரும் எழுதாதவங்க அழகாக எழுதிடுங்க. சூப்பர் பசங்களா, எல்லாருமே சூப்பராக எழுதிட்டீங்க. நாளைக்கு காலையிலே ஃபஸ்ட் பீரியட் உங்களுக்கு ஏதோ பெயிண்டிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நாளைக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது ஒரு பெயிண்டிங் யூனிக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் டோனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு டீமாக பிரிஞ்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்லேயே நிறைய கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக தனியாலாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாத திங்ஸ் மட்டும் ஏதாவது இல்லைனா வாங்கிட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா பசங்களா? ஓகே எல்லா பேப்பரும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் நாளைக்கே உங்களுக்கு பேப்பர் திருத்தி கையில் கொடுத்துருவேன். ஸோ யாரும் நாளைக்கு லீவ் போடாமல் வந்துடணும். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் பீரியடில் பார்க்கலாம். பாய்.